ஜெபம் பண்ண கடவோம். மகா பரிசுத்தமும் மட்டில்லாத அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கின்ற நம்மை ஆராதிப்பதற்கென்று ஆங்காங்கே இல்லங்களில் குளிமை இருக்கின்ற திருச்செவி மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வலைவழியின் வாயிலாக நாங்களும் ஆராதிப்பதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. ஒருவேளை உடைய ஆலயத்தில் நாங்கள் ஆராதிக்காவிட்டாலும் இந்த தொடர்பு சாதனத்தின் வாயிலாக ஆராதிப்பதற்கு நீர் உதவி செய்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆங்காங்கே இருந்தாலும் நாங்கள் ஒருமித்து உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உண்மை மேம்படுத்த ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த ஆராதனை உமக்கு மகிமையாக புகழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வீராக. திருச்சபை மக்கள் இதில் ஆண்டவரே உற்சாகமாக ஊக்கமாக பங்கு பெறுவது மட்டுமல்ல, நம்முடைய தெய்வீக ஆற்றல் வல்லமை இதன் வாயிலாக பெற்றுக்கொண்டு நம்முடைய தெய்வீக நன்மைகளினால் அலங்கரிக்கப்படல் தாரும். ஆராதனை துவக்கம் முதல் நிறைய மட்டும் நீங்காத பிரசன்னம் கூடவே இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமேன். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம் 1 வசனம் முதல் 9 வசனம் வரை. The first reading is taken from the book of Isaiah, chapter 42, verses starting from 1 to 9. ஏசாயா 42 அதிகாரம் 1 வசனம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெருந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை,
பதறுவதுமில்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது: நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதே. ஆமென். The epistle reading is taken from 2 Timothy chapter 4 verses 6 to 18. 2 Timothy chapter 4 verses 6 to 18. For I am already being poured out like a drink offering, and the time has come for my departure. I have fought the good fight, I have finished the race, I have kept the faith. Now there is in store for me the crown of righteousness, which the Lord, the righteous judge, will award to me on that day, and not only to me, but also to all who have longed for his appearing. Do your best to come to me quickly, for Demas, because he loved this world, has deserted me and gone to Thessalonica. Crescens has gone to Galatia, and Titus to Dalmatia. Only Luke is with me. Get Mark and bring him with you, because he is helpful to me in my ministry. I sent Tychicus to Ephesus. When you come, bring the cloak that I left in Carpus at Troas, and my scrolls, especially the parchments. Alexander the metalworker did me a great deal of harm. The Lord will repay him for what he has done. You too should be on your guard against him, because he strongly opposed our message. At my first defense, no one came to my support, but everyone deserted me. May it not be held against them. But the Lord stood at my side and gave me strength, so that through me the message might be fully proclaimed, and all the Gentiles might hear it. And I was delivered from the lion's mouth. The Lord will rescue me from every evil attack, and will bring me safely to his heavenly kingdom. To him be glory forever and ever. Amen. Here ends the reading.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரையில் அடங்கியிருக்கிறது. The gospel reading is taken from Gospel according to Luke chapter 10 verses 1 to 9. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சங்களையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார் என்பது. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த நாளை பரிசுத்த லூக்காவின் திருநாளாக நாங்கள் அனுசரிக்கிறோம். எங்களுக்கு மிக அருமையான லூக்கா நற்செய்தி நூலையும் அப்போஸ்தலர் நடவடிக்கை நூலையும் எழுதி எங்களுக்கு கொடுத்த அந்த நற்செய்தியாளரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் தியானிக்கும் போது அவர் உமக்காக இந்த உலக மக்களுக்காக செய்த செயல்பாடுகளை நாங்கள் அறிந்து அவரை போல நாங்களும் உமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நல்ல காரியங்களை நன்மைகளை செய்ய அதன் வாயிலாக உடைய நாமத்தை மேம்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளின் மூலமாக என்னோடு எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த லூக்காவின் திருநாளாக உலக திருச்சபை அனுசரிக்கிறது. லூக்கா ஆண்டவர் தெரிந்து கொண்ட 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர் அல்ல. ஆனால் இறையலாளர்கள் ஆண்டவர் அதற்கு பின்பு 70 பேரை தேர்ந்தெடுத்தார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராக ஆண்டோரை பணியாற்றுவதற்கு தமக்கு முன்பாக அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி இருக்கிறது. வேத அறிஞர்கள் அந்த 70 பேர்களில் லூக்கா ஒருவராக இருந்திருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த லூக்கா சாதாரண ஒரு மனிதர் அல்ல. அவர் ஒரு மருத்துவர், அவர் டாக்டர். மருத்துவர் என்று சொன்னால் இந்த காலத்தில் எவ்வளவு மதிப்பு இருக்கிறது, எவ்வளவு மரியாதை இருக்கிறது, எவ்வளவு உயர்வு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த காலத்தில் அதற்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் உயர்வும் ஏராளமாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவரின் அழைப்பை பெற்ற அந்த மனிதர் தன்னுடைய அந்த உயர்ந்த உத்தியோகத்தை விட்டுவிட்டு ஆண்டுடைய உன்னத பணியை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தார்.
சரீர நோய்களை நீக்குகின்ற அந்த வைத்தியன் ஆன்மீக நோய்களை நீக்குகின்ற ஆண்டவரின் சீடனாக மாறிவிட்டார் என்று சொன்னால் மிகையாகாது. இவர் பொதுவாக நமக்கு நம்முடைய திருமறையில் புதிய ஏற்பாட்டில் 4 நற்செய்தி நூல்கள், 4 Gospels இருக்கு. இதில் 3வது நற்செய்தி நூலாக இந்த லூக்கா இருக்கிறது. லூக்காவை தவிர 3 நற்செய்தி எழுதியவர்கள் யூத பாரம்பரியத்தை பின்னணியத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இவர் கிரேக்க பாரம்பரியத்தையும் கிரேக்க பின்னணியத்தையும் சார்ந்தவர். எனவே அந்த 3 நற்செய்தி நூல்களை காட்டிலும் இதில் சில காரியங்கள் மிக அழுத்தம் பெற்றிருக்கும். குறிப்பாக இவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வரலாற்றை குறிப்பிடும்போது மற்ற நற்செய்தியாளர்கள் ஆபிரகாமிலிருந்து அந்த வம்ச வரலாறை ஆரம்பிப்பார்கள். இவர் ஆதாமிலிருந்து வம்ச வரலாறை ஆரம்பிப்பார். ஏனென்றால் ஆபிரகாமிலிருந்து ஆரம்பித்தால் ஆண்டவர் யூத குலத்திற்கு மட்டும், யூத மக்களுக்கு மட்டும் சொந்தமானவர் என்று ஆகிவிடும். ஆனால் இவர் ஆதாமிலிருந்து ஆரம்பிப்பதின் நோக்கம் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ கூட்டத்திற்கோ உரியவர் மட்டுமல்ல, உலகளாவிய எல்லா மக்களுக்கும் அவரே ஆண்டவர், அவரே படைத்தார், அவரே ஆளுகை செய்கிறார், அவரே பராமரிக்கிறார். ஜனங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள், ஜனங்களுக்கு அவர் சொந்தமானவர் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவருடைய பார்வையில் ஒரு உலகளாவிய பார்வை இருந்ததை நாம் காண்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியமானது. சுயநலமாக குறுகிய வட்டத்திற்குள் ஆண்டவரை வைத்து பார்க்காமல் ஆண்டவர் எல்லாருக்குமானவர், எனக்கு மட்டுமல்ல அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர். எல்லாருடைய ஜெபத்தை அவர் கேட்பார், எல்லாருக்கும் உதவி செய்வார், எல்லாருடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்குவார். யாராக இருந்தாலும் அவர் இடத்தில் வரலாம் என்பதை உணர்த்தும் வண்ணமாக அவர் மிக அழகாக அதை எழுதி வைத்திருக்கிறார். இரண்டாவதாக இவருடைய நற்செய்தியில் சுவிசேஷத்தில் அழுத்தம் வருவது ஜெபம். மற்ற 3 நற்செய்தி நூல்களை காட்டிலும் இந்த நற்செய்தி நூலில் ஜெபத்திற்கான அழுத்தமும் நிகழ்வுகளும் அதிகமாக இந்த நற்செய்தி நூலிலே குறிப்பிட்டிருப்பார். ஏனென்றால் ஜெபம் என்பது ஆண்டவரையும் நம்மை இணைக்கின்ற ஒரு தொடர்பு சாதனம். ஆண்டவரோடு நாம் பேசக்கூடிய ஒரு சாதனம் அது. அவர் நம்மோடு கூட பேசுவதற்கான ஒரு சிலாக்கியம் அது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில் ஜெபிக்க சென்றார். ஜெபிப்பதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லி பல நிகழ்வுகளை அவர் சுட்டி காட்டியிருப்பார். அது மட்டுமல்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு ஏழை விதவை ஒரு நியாயாதிபதி நடத்தில் நியாயம் பெறுவதற்காக விடாப்பிடியாக சோர்ந்து போகாமல் அவனை தன்னுடைய நியாயத்திற்காக அவனிடத்தில் சென்று, அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன், ஆனால் இவனுடைய விடாமுயற்சி சோர்ந்து போகாத நிலை அவளுக்கு நியாயத்தை அவன் வழங்குவதற்கு ஏதுவாயிற்று. அதே போல ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை அணுக வேண்டும், ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். இதை விடுத்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை ஜெபத்தின் அழுத்தத்தையும் ஆழத்தையும் முக்கியத்துவத்தையும் லூக்கா எடுத்து கூறியிருக்கிறார். அடுத்தபடியாக அவருடைய நற்செய்தியில் முக்கியத்துவம் பெறுவது ஏழை எளிய மக்கள்
மீது அக்கறை உள்ளவராக கரிசனை உள்ளவராக எழுதியிருக்கிறார். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் லாசரு நிகழ்வை அவர் குறிப்பிடுகிறார். ஏழைகள் கவனிக்கப்பட வேண்டும். ஏழைகளை கவனிக்காவிட்டால், ஏழைகளுக்கு உதவி செய்யாவிட்டால் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை ஐஸ்வர்யவான் லாசரு நிகழ்வின் வாயிலாக அவர் சுட்டி காட்டுகிறார். எனவே நற்செய்தி என்பது ஏழை எளிய மக்கள் மீது கரிசனை கொண்டு அவர்கள் உணவு, உடை, சுகமாக வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதே நற்செய்தி. அதில் மிக தெளிவாக லூக்கா ஆங்காங்கே சுட்டி காட்டியிருப்பதை நாம் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் பாவிகள் என்றால் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அல்ல, ஆண்டவருக்கு உகந்தவர்கள் அல்ல, ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற ஒரு சிந்தனை பொங்கிருந்த காலத்தில் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் கெட்டகுமாரனுடைய நிகழ்வை அவர் சுட்டி காட்டுகிறார். அவன் கெட்டு அழிந்து போய்விட்டான், தகப்பனை விட்டு தூரமாய் போய்விட்டான், தன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் தொலைத்து துன்மார்க்கனாய் ஜீவனம் பண்ணினான். ஆனால் திரும்பி வந்தபோது தகப்பன் அன்போடு ஏற்றுக்கொண்டார். எனவே இந்த உலகத்தில் பாவியாக வாழுகிறோம், நமக்கு மீட்பு இல்லை, ஆண்டவர் நேசிக்க மாட்டார், அன்பு செலுத்த மாட்டார் என்று மக்கள் பின் நோக்கி போய்விடாமல் என்னை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் என்னுடைய குறைகளை, தவறுகளை உணர்ந்த இடத்தில் செல்லும்போது அன்போடு அணைத்து நல்ல வஸ்திரங்களை கொடுத்து, பாதரட்சைகளை கொடுத்து, மோதிரங்களை அணிவித்து பழைய அந்தஸ்து உயர்த்துவார் என்ற ஒரு தெளிவான கருத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, 18ஆம் அதிகாரத்தில், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஆயக்காரன் பரிசேயன். ஆயக்காரர்கள் என்றால் பாவிகள், யூத இன துரோகிகள், ஆண்டவருக்கு பிடிக்காதவர்கள் என்ற ஒரு மனப்பூங்கு இருந்தது. ஆண்டவருக்கு அருவருப்பானவர்கள், அயோக்கியத்தனமானவர்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. எனவே 18ஆம் அதிகாரத்தில் பரிசேயன் ஆயக்காரன் நிகழ்வையும் 19ஆம் அதிகாரத்தில் ஆயக்காரராகிய சகைவனுடைய நிகழ்வையும் அவர் சுட்டி காட்டுகிறார். பாவிகளை நேசிக்கின்ற ஆண்டவர், பாவிகளுக்கு மீட்பளிக்கின்ற ஆண்டவர், பாவிகளுடைய இல்லத்திற்கு சென்று தங்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்ற ஆண்டவர். எனவே பாவிகள் எவரும் பதற வேண்டிய அவசியம் இல்லை, அவரிடத்தில் வாருங்கள், அரவணைத்துக் கொள்வார் என்ற மிக ஆழமான அழுத்தமான ஒரு நிகழ்வை அவருடைய நற்செய்தியிலே குறிப்பிடுகிறார். அன்பான அவருடைய பிள்ளைகளே, லூக்கா மிக விரிந்த பரந்த பார்வை கொண்டவராக தன்னுடைய நற்செய்தியை எழுதினார். இரண்டாவதாக அவர் எழுதின புத்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஒருவேளை அவர் அந்த புத்தகத்தை எழுதாவிட்டால் திருச்சபையின் துவக்க வரலாறு, ஆதி திருச்சபை பற்றிய ஒரு அறிவும் அதை குறித்த ஒரு தெளிவும் இல்லாமல் போயிருக்கும். எனவே இது ஒரு லூக்கா ஒரு நற்செய்தி புத்தகம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஒரு வரலாற்று புத்தகம், ஹிஸ்டாரிக்கல் புக். இதில் 1 முதல் 12 அதிகாரங்கள் வரை பேதுருடைய மகத்தான ஊழியத்தை பற்றியும், 13 கடைசி வரை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய ஊழியத்தை பற்றியும் மிக அழகாக அவர் எழுதியிருக்கிறார். முக்கியமாக ஆதி திருச்சபையினுடைய நிலைமை, ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்று இருந்த திருச்சபை பரிசுத்தவான்களை உள்ளடக்கிய திருச்சபை. அவர்களோடு கூட ஒருவனும் சேர்ந்து கொள்ள விரும்பவில்லை, பயந்தார்கள். பாவிகளுக்கு
அந்த இடத்தில் இடமில்லை. அவன் பரிசுத்தவானாக மாறும்போது மட்டுமே திருச்சபைக்குள் இருந்தான். எனவே திருச்சபை தந்தையர்கள் கூறின வார்த்தை என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படாதவர்கள் திருச்சபைக்குள் இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்கள் திருச்சபைக்கு வெளியில் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தவான்களை உள்ளடக்கிய திருச்சபையாக ஆதி திருச்சபை இருந்தது. பாவிகள் எவரும் பாவத்தோடு உள்ளே நுழைந்து விட முடியாது. பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்றால்தான் திருச்சபைக்குள் நுழைய முடியும். அந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு தூய திருச்சபையாக இருந்தது. சொல்லும்போது அப்படி திருச்சபை அங்கிருந்து தெருவின் வழியாக சென்று மக்களை ஆதாயப்படுத்தி கொண்டே சென்றது. திருச்சபை தெருவையே சபையாக மாற்றிவிட்டது என்று சொல்வார்கள். ஆனால் இன்று தெரு சபைக்குள்ளே வந்துவிட்டது, அல்லது தெரு சபையாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு முதல்ல பரிசுத்தமாக இருந்த திருச்சபை தெருவை பரிசுத்தப்படுத்தியது. ஆனால் இன்று அசுத்தமான தெரு திருச்சபை அசுத்தமாக்கிவிட்டது என்று சொல்வார்கள். அப்போ அன்றைய திருச்சபையினுடைய தெளிவான நிலையை, அழகான நிலையை, புனிதமான நிலையை அவர் மிக அழகாக படம் பிடித்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அப்போஸ்தலருடைய பணியும் பாடுகளும். அப்போஸ்தலர் அவ்வளவு தைரியமாக துணிச்சலாக ஆண்டுடைய பணியை செய்தார்கள். யாருக்கும் பயப்படலை, எதுக்கும் அஞ்சலை. காவலிலும் சாவிலும் பின்பற்றி வர தயார்னா அடிகளிலும் காவல்களிலும் அவர்கள் இருந்தார்கள். சேவான் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டார், கல்லால் எறியப்பட்டு கொல்லப்பட்டார். ஆனால் யாரும் பின்வாங்கல. ரட்சண்ய வீரராய் முன்னேறி சென்றதை அடிகளிலும் பாடுகளிலும் உபத்திரங்களின் நிந்தைகளிலும் அவர்கள் அயராமல், சோர்ந்து போகாமல், அஞ்சாமல் பாடுபட்டதை மிக அழகாக தெளிவாக அவர் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே முழுவதுமாக குறிப்பிடுகிறார். சீடர்கள் மட்டுமல்ல, அப்போஸ்தலனாய் பரிசுத்தப்பட்ட போல்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மிக தெளிவாக ஆணித்தனமாக குறிப்பிடுகிறார். அவர்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை. எந்த ஒரு ஆதாயத்தையும் தேடவில்லை, பேர் புகழை தேடவில்லை. கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன், சாவு எங்களுக்கு ஆதாயம் என்ற அடிப்படையில் பணியாற்றினார்கள். அடுத்தபடியாக அவர் கூறுவது திருச்சபையினுடைய வளர்ச்சி. ஒரே நாளிலே 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். அடுத்து 5000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். அடுத்து திரளான புருஷர்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். திருச்சபையுடைய வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போச்சுங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். அந்த ஆதி திருச்சபையை, 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையை மிக அழகாக சுட்டி காட்டுகிறார். அன்பான நம்முடைய பிள்ளைகளே, நற்செய்தியில் அவருடைய ஃபோக்கஸ், அதே போல் வரலாற்று புத்தகத்தில் அவருடைய ஃபோக்கஸ். இன்று திருச்சபையை நாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறது. இன்று திருச்சபையினுடைய நிலைப்பாடு என்ன? எப்படிப்பட்ட மக்கள் திருச்சபையில் அங்கங்களாக இருக்கிறார்கள்? இன்று பணியாற்றுகின்ற குருக்களோ, சபை ஊழியர்களோ, அல்லது ஆண்டோடைய பணிவிடைக்காரர்களோ, அன்று ஆதி திருச்சபையில் இருந்த
ஊழியமும் பாடுகளும் என்று இருக்கிறதா? எல்லாவற்றுக்கும் மேலாக அன்று திருச்சியினுடைய வளர்ச்சி துரிதமாக இருந்தது போல இன்று திருச்சியினுடைய வளர்ச்சி துரிதமாக இருக்கிறதா? இவைகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு மிக அழகாக ஒரு கண்ணாடியை போல் எழுதி வைத்திருக்கிறார் அந்த மாபெரும் மனிதன். இவரை குறித்து வேதாகமத்தில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் 3 இடத்துல தான் சொல்லியிருக்கு. கொலோசியர் 4 அதிகாரம் 14 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார், பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் வாழ்த்தல் சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் அந்த லூக்காவை குறித்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, பிரியமான, எனக்கு பிரியமான, எனக்கு அன்பான, நான் நேசிக்கின்ற டாக்டர் லூக்கா, வைத்தியனாகிய லூக்கா உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு மாபெரும் மனிதன், உன்னதமான மனிதன். அவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமான, எனக்கு அன்பான, எனக்கு பாசமான லூக்கா என்று சொல்லுகிறார். அப்போ அவர் எவ்வளவு உயர்ந்த மனிதர் என்பதை நாம் தெளிவாக கண்டுகொள்ளலாம். இரண்டாவதாக 2 தீமோத்தேயு 4:11 லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய மிஷனரி பிரயாணங்களிலே இவருடைய பங்களிப்பு அளப்பரிய பங்களிப்பு. பாடுகள் வந்தாலும் உபத்திரங்கள் வந்தாலும் அவர் மட்டும் அவரோடு கூட இருந்தார் என்பதை சொல்லி, லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் என்னோடு கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு, சகிப்பதற்கு அவன் சமூகத்தில் என்னோடு கூட இருக்கிறான். இல்லை, பாடு வந்தது, உபத்திரம் வந்ததுன்னா விட்டுட்டு ஓடுற காலம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து துன்பம் பாடுகள் வந்தபோது சீசர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் அவருடைய கஷ்ட நஷ்டங்களிலே, உபத்திரங்களிலே, வேதனைகளிலே அவரோடு கூட இருந்தார் என்பதை பவுல் சுட்டி காட்டுகிறார். கடைசியாக பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் 24 வசனத்தில், என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்கா வாழ்த்தல் சொல்கிறார். கோவர்க்கர், என்னுடைய உடன் ஊழியர். பவுல் அப்போஸ்தலன் உடன் ஊழியராக இருக்க வேண்டும் என்றால் சாதாரணமான ஆட்கள் இருக்க முடியாது. அவருக்கு நிகராக ஆண்டவருக்காக பாடுகளையும் உபத்திரங்களையும் நிந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு இரவுகள் பாராமல் உழைக்கின்றவர்கள் தான் அவரோடு கூட இருக்க முடியும். என் உடன் ஊழியக்காரனாகிய லூக்கா. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் லூக்காவை குறித்து கொடுத்த சாட்சி, ஒன்று எனக்கு பிரியமான ஊழியக்காரன் லூக்கா, 2 என்னுடைய ஊழியத்தில் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவன் லூக்கா, என் உடன் ஊழியக்காரனாகிய லூக்கா. அன்பான என்னுடைய பிள்ளைகளே, மகத்தான ஒரு மனிதர் லூக்கா எழுதின நற்செய்தி நூலையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ற வரலாற்று நூலையும் நமக்கு வேதாகமத்திலே தந்து நாம் ஆண்டவருக்கென்று அளப்பரிய காரியங்களை செய்வதற்கு, அளவிட முடியாத காரியங்களை செய்வதற்கு நல்ல வழிகளை, நல்ல பாதைகளை அவர் கொடுத்திருக்கிறார். அவரை நமக்கு தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய சாட்சிக்காக, அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்தி அவருடைய பணிகளிலே நாமும் பங்கேற்று நம்மால் இயன்றதை இந்த உலகத்திற்கு செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.
showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. திருமண அறிக்கை. காலம் சென்ற திரு ரிச்சர்ட் ஹெக்டர் அவர்களின் புதல்வியும் நமது சபையை சேர்ந்தவருமான ரெபேக்கா ரிச்சர்ட் அவர்களும் திருமதி ரோமல் மேரி ஷேர்லி அவர்களின் புதல்வனும் மதுரை தூய யோவான் தமிழ் மெதடிஸ்ட் சபையை சேர்ந்தவருமான ஜான் நத்தானியேல் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவருடைய பரிசுத்த விவாதத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாகும் என்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, பெயர் வாசிக்க கேட்ட அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன வாக்கின்படி தம்முடைய பிள்ளைகள் மீது பிரியம் வைத்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் இருவரையும் சரீரத்திலும் ஆன்மீகத்திலும் ஆயத்தப்படுத்தும். ஏற்ற நேரத்திலே நம்முடைய மகிமையான ஆலயத்தில் வந்து அவர்கள் பிரதிஜ்ஞை செய்யும் போது, வாக்குத்தத்தம் செய்யும் போது உடன்படிக்கையின் ஆண்டவர் அவர்களுடைய பிரதிஜ்ஞைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை அன்பின் கயிறுகளால் இணைத்து ஒரே சரீரமாக மாற்றுவீராக. பரலோக ஆசீர்வாதங்களையும் பூலோக நன்மைகளை அவர்கள் மீது பொழிந்தருள்வீராக. திருமண நாளின் மகிழ்ச்சி, சந்தோஷம் பிள்ளையுடைய வாழ்நாள் முழுவதும் நிறைந்திருப்பதாக. ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒரு இடத்துல ஒரு அன்பு செலுத்தி ஒருவர் நேசித்து அவர்கள் இணைந்து உடைய நாமத்தை மேம்படுத்தல் தாரும். அவருடைய இல்லற வாழ்க்கையில கிறிஸ்து இல்லறத்தின் தலைவராக இருப்பீராக. அவர்களை கரம்பிடித்து வழி நடத்துவீராக. கண்ணின்மணிகளைப் போல பாதுகாத்துக் கொள்வீராக. கண்மலை மீது உயர்த்துவீராக. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையானது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றா நீருற்றை போலவும் என்றும் சந்தோஷமாயும், என்றும் மகிழ்ச்சியாயும், என்றும் செழிப்பாயும், என்றும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, திருமண ஆராதனைகளில் பங்கு பெற்று பிள்ளைகளை பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால் அலங்கரிப்பீராக. அதைத் தொடர்ந்து இருக்கின்ற விருந்துகளிலே அன்று காணவர் கல்யாண வீட்டில் வந்து அற்புதத்தை செய்து மணமக்களையும் மணவீட்டையும் மேன்மைப்படுத்தின ஆண்டவர், இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நீர் கலந்து கொண்டு மணமக்களையும் விருந்துவங்களை ஆசீர்வதிப்பீராக. அதன் மூலமாக உடைய நாமம் மகிமைப்படட்டும். அழைக்கப்பட்ட யாவரும் வந்து பிள்ளைகளை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்தில் அவர்களுக்கு நிறைவாக வந்து தங்கட்டும். இரு வீட்டாரும் பிள்ளையுடைய திருமணத்திற்காக எடுக்கின்ற முயற்சியின் முன்னேற்பாடுகளிலே நீர் அவர்களோடு குளர்ந்து வழி நடத்துவீராக. உண்மையில் என் கணையத்தினுக்கு ஆலோசனை சொல்வேன், நீ நடக்க வேண்டிய வழியுனை காட்டுன்னு சொன்ன ஆண்டவர் போதிய ஆலோசனை தந்து திருமணத்தை மிக சிறப்பாக சிறப்பாக நடத்த ஆண்டவர் உதவி செய்தரலாம். நாங்கள் மணமக்களை வாழ்த்துகிறோம். வாழ்ந்து செழிக்கட்டும், வளர்ந்து பெருகட்டும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம்னால் ஆண்டவரே, ஆமேன். பின்மண்ணுண்டாக்கிய வித்தகன்
Lord, we offer our grateful thanks for all the love which you have bestowed upon us, for good health and daily food, for the shelter and care of our homes, for the love of family, the fellowship of our church, and for the friends who surround us. We pray for the heads of state and for peace in the world. Guide with your wisdom and power the leaders of the nations, so that everyone may live in peace and mutual trust, sharing with justice the resources of the earth. We pray for all the people affected due to the current COVID pandemic, families of people who've lost their loved ones, for people who are in quarantine, people who've lost their jobs or businesses, people who are undergoing anxiety and depression. We also pray for all the frontline workers, for international travelers stuck in foreign countries, migrant workers, for college and university students whose courses of study are changing, whose placements are cancelled, and whose graduation is uncertain. God, show them that while life is uncertain, their trust is in you. We thank you, Lord, for the blessing of good and steady rain. We pray to send more drought-breaking, steady, soaking rain across our country. Compassionate God, source of all comfort, we pray for the people whose lives have been devastated by rain and flood. Bring them comfort, Lord. Protect the vulnerable. Strengthen the weak. Keep at bay the spread of diseases. Have mercy on all those who are working to rescue the stranded and to feed the hungry. May our response to their suffering be generous and bring you praise. We pray for the suffering and deprived people around the world. We pray for those who mourn of the death of their loved ones. We commend to your fatherly care, merciful God, all who are in sickness, sorrow, discouragement, or any other trouble. Give them patience and a firm trust in your goodness. We pray that you would comfort and strengthen those who are gripped by poverty, weakened by illness, or oppressed by cruelty. May they know your divine love and experience your care. We pray for the elderly, especially those who are unable to leave their homes. We pray for the lonely and for all those separated from their loved ones. Help us to display your compassion to all those who are in need. We pray for all those who proclaim the gospel throughout the world. O lover of our souls, may our church remain in your love. May we follow your commandment to love one another as you have loved us. May we display the sacrificial love that you demonstrated to us through our words and deeds. We thank you that you have chosen us and have appointed us to bear fruit in you. We pray for granting a clear vision to our church that becomes our mission, for which we will serve you. We commit to trust, obey, and act on the call you shall give. We pray for our children's spiritual growth, health,
studies, job, marriage, and family life. We pray for the strengthening of all the fellowship groups of our church. We pray for our pastor, catechist, committee members, elders, and their families, that they may serve the church wisely and faithfully. Father God, we believe this prayer is according to your good and perfect will. We trust we will see in the coming days your answers in public for our prayers in private. We give thanks now for what we will be then. We commit ourselves to your safekeeping by your grace. Thus we plead in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வலைவொலியின் வாயிலாக நம்மை ஆராதிப்பதற்கு இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த ஆராதனைகளில் பங்கு பெற்ற ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் ஆண்டவர் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் எதிர்பார்ப்பு எல்லாவற்றை சந்திப்பீராக. இந்த கொரோனா வைரஸின் கூடிய நாட்களிலே நீருடைய பிள்ளைகளுக்கு பலனாக, கேடகமாக, இரட்சணிய கண்மலையாக, கோட்டை கவசமாக இருப்பீராக. பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக. ஏற்ற வேலைவாய்ப்புகளை தருவீராக. சிங்கக்குட்டியில் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரைகளுக்கு ஒரு நன்மை குறைவிடான்னு சொன்ன வாக்கின்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நேசித்து போஷித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, இந்த தொற்று நோயினுடைய வேகமானது வெகு விரைவில் குறைந்து போகத்தக்கதாக நீர் உதவி செய்யலாம். ஏற்ற காலத்தில் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படவும் அதன் வாயிலாக மனுக்குளம் பயம் நீங்கி பாதுகாப்போடு வாழ அருள் தாரும். இந்நாட்களில் நம்மை தேடவும் நம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக அருள் தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகினோம் எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய கூட புதைக்கிறதாக. ஆமென்.